அடே மெஃபிஸ்டோ, அமைதியா எம்சியூக்குள்ள வந்தோமா, அழகா 4 ஏமாந்த பிள்ளைங்களா பார்த்து கான்ட்ராக்ட் போட்டோமான்னு போறதை விட்டுட்டு என்ன பழக்கண்ணே அது? Forbes 100 richest list. I've made a deal with 100 of them, plus 14 kings, 3 popes. என்ன சொல்லியிருக்காருன்னு புரியுதா? ஃபோர்ப்ஸ்ல இருக்க டாப் 100 ரிச்சஸ்ட் லிஸ்ட்ல இருக்க 100 பேர் கூடயுமே கான்டாக்ட் போட்டுருக்கதா மென்ஷன் பண்ணியிருக்காரு. டோனி ஸ்டார்க்கை ஃபர்ஸ்ட் எம்சியூக்கு அயர்ன் மேன் 1ல பார்த்ததே ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்ல தான். அப்படி பார்த்தா இவர் மறைமுகமா நான் டோனி ஸ்டார்க் கூடயே டீல் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத தான் சொல்லாம சொல்றாரு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வெல், யோசிச்சு பார்க்கும்போது என் கேம்ல 5 வருஷம் அமைதியா இருந்த நம்ம டோனி ஸ்டார்க் அழகா ஒரே ராத்திரியில டைம் டிராவலை கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த சமிட்ல நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனையுமே ரிட்டர்ன் கொண்டு வரணுங்கிற ஒரு வாண்ட் டோனி ஸ்டார்க் கிட்ட இருந்துச்சு. அது ஒரு வேளை நம்ம மெஃபிஸ்டோ மிஸ்யூஸ் பண்ணிருப்பானோ? வாய்ப்புகள் கம்மி. சரி, நம்ம டோனி ஸ்டார்க் இவ்வளவு பெரிய பணக்காரனா வரதுக்கு அவர் காரணமா இருந்திருப்பாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. டோனி ஸ்டார்க்கோட காசு வந்து ஜென்ரேஷனல் காசு, அவங்க அப்பா வீட்டு காசுங்க. புரியுதா? ஸ்டாக் இண்டஸ்ட்ரீஸ் ஹவர் ஸ்டாக்கால உருவாக்கப்பட்டது. அதுல வர காசு தான் இப்போ டோனி ஸ்டார்க்கா பெரிய ஆளா மாதிரி இருக்கு. எப்படி பார்த்தாலும் டோனி ஸ்டார்க் கண்டிப்பா மெஃபிஸ்டோ கூட டீல் போட்டிருக்க மாதிரி சொல்லவே மாட்டாங்க. பட் மேபி ஹவர் ஸ்டாக் டீல் போட்டிருக்கலாம்ல. காமிக்ல அயன் இன்குவிஸ்டரா நரகத்துல இருந்து நம்ம மெஃபிஸ்டோட டீலிங் மூலமா எடுத்து 616K ஹவர் ஸ்டாக் வந்திருக்காரு. காமிக்ல ஆக்சுவலா ஹவர் ஸ்டாக் நம்ம மெஃபிஸ்டோ கூட டீல் போட்டிருக்காரு. அது அப்படியே எம்சிக்குள்ள கொண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா மேபி ஹவர் ஸ்டாக் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஆளாமானதுக்கு மெஃபிஸ்டோ டீலிங் காரணம்ங்கிற மாதிரி சொல்லப்படலாம். அப்படி இல்லைனா அயன் மேன் 2ல டோனி ஸ்டார்க்கை பார்த்து மை கிரேட்டஸ்ட் கிரியேஷன் இஸ் யூங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. கிரேட்டஸ்ட் கிரியேஷனா? அப்போ ஒருவேளை மெஃபிஸ்டோ கூட எனக்கு ஒரு நல்ல புத்திசாலியான பையனை கொடுங்கிற மாதிரி டோனி ஸ்டார்க் பிறக்கிறதுக்கு ஒரு டீலிங்க போட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கும் போல தோணுதுல. கெவின் ஃபெய்கே அப்படி மட்டும் சொன்னா மொதல் டெட் பாடி நீதாயா?